வணக்கம் நண்பர்களே, நான் ஞானசேகரன் பேசுகிறேன். இது எங்கள் வீடு 2021. ஸோ வீடு கட்டும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்சாரமும் அதுக்கப்புறம் தண்ணீரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தேன். மின்சாரம் ஏற்கனவே இருந்தது. தண்ணீருக்காக நான் ஒரு போர்வெல் போட வேண்டிய அவசியம் இப்போது எனக்கு ஏற்படலை. ஏன் கேட்டால் 2018 நான் போர்வெல் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். வீட்டோட முன்பக்கம் காலியாக இருந்ததுனால எந்த இடத்துலையும் அந்த ஆழ்துளை கிணறு அமைக்கிறதுக்கு நம்ம தேர்வு செய்யலாம். இருந்தாலும் சில வாஸ்து விதிமுறைகள் படி நம்ம அதை செஞ்சால் பின்னால் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு மன திருப்தி ஏற்படும். அப்படிங்கிறதுனால முதல்ல வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம். வடகிழக்கு மூலை இல்லை கிழக்கு பக்கம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கறது. இந்த நீரோட்டம் பார்க்கறது ஒரு சம்பிரதாயமே இருக்குது எல்லா இடத்துலையுமே. இந்த நீரோட்டம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கையாக இல்லாமல் உண்மையிலேயே சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக ஆகி போகுது. அதனால் சரி நீரோட்டம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆளை தேட ஆரம்பித்தோம். ஒரு நபர் கிடைச்சாரு. ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு சில உபகரணங்களை கொண்டு அதன் மூலமாக நீரோட்டம் பார்த்து சொன்னார். ஸோ கிழக்கு பக்கம் எங்கே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். கிழக்கு பக்கம் இல்லை வடகிழக்கு பக்கம் நம்ம அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அங்கே ஏற்கனவே தண்ணீர் தொட்டி ஒன்று கட்டிடணும், சம்பு. ஸோ அதுக்கு பக்கத்தில் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணோம். ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்காது, சரி ஒரு 10 அடி தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு காம்பவுண்ட் கேட்டில் இருந்து ஒரு 10 அடி தூரம் உள்ள தள்ளி கிழக்கு பக்கம் போகிறதுக்கு வர்றதுக்கான ஒரு வழி விட்டுட்டு ஒரு 4 அடி தள்ளிட்டு இந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த போர்வெல் போடுறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இந்த ஆழ்துளை கிணறு நம்ம தேர்வு செய்யும் போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஒரு பக்கம் நம்ம வீட்டுக்கு இது கிழக்கு பக்கம் இல்லை வடகிழக்கு பக்கம் நம்ம முடிவு பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது மேற்கு பக்கம் வடமேற்கு பக்கம். அவங்களுக்கு எங்கே கழிவுநீர் தொட்டி வருதோ நமக்கு எங்கே குடிநீர் தொட்டியோ இல்லை குடிநீர் ஆழ்துளை கிணறோ நம்ம அமைக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த கழிவுநீர் தொட்டிக்கும் நம்ம போடுற அந்த ஆழ்துளை கிணறுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடியோ 20 அடியோ தூரம் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த நீர் கசிவு நம்ம ஆழ்துளை கிணறுல வந்ததுன்னா அது ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடிய வகையில் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது அபிப்பிராயப்பட்டோம். இன்னொன்று, எங்கள் வீட்டில் இருக்கிற கழிவுநீர் தொட்டி ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்து கூட ஒரு 10 அடி தூரம் தள்ளி வைக்கணும், இல்லை ஒரு 15 அடி தூரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்த்தப்போ ஸோ அந்த சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் சுவத்திலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி தூரமாவது உள்ளே வச்சோம்னா இது ஒரு 10-12 அடி தூரம் கிடைக்கும் கழிவுநீர் தொட்டியிலிருந்து அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இரண்டாவதாக, எங்கள் வீட்டு மனை அமைஞ்சிருக்கிற எல்லா பகுதியுமே அடியில் பாறைகள் இல்லை முரம்பு பாறைகள் நிறைந்த பகுதி. எங்கள் பக்கத்து வீட்டிலேயே ஆழ்துளை கிணறுக்கு அவங்க போட்டு 200 அடி கிட்டத்தட்ட போட்டு கூட வெறும் பாறையே அவங்களுக்கு தண்ணீர் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டுட்டோம். நாங்களும் 200 அடி போட்டிருக்கோம். 40வது அடியிலேயே எங்களுக்கு தண்ணி வந்துடுச்சு. எங்களுக்கு கீழே இருக்கிற மனைகளில் கூட இந்த பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு மேலே இருக்கிற மனைகள்லாம் இந்த சங்கடங்கள் இருந்தது. எங்களுக்கு பின்னாடி தெருவில் இருக்கிற சில வீட்டு மனைகளில் கூட தண்ணீர் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா இந்த பாறை அல்லது மரம்பு பகுதி பூமிக்கடியில் இருக்கிறது தான். இன்னொரு நல்ல விஷயம், எங்கள் பகுதியில் தண்ணி பிரச்சனையே எப்பவும் வர்றது கிடையாது. கோடை காலத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனாலும் தண்ணி பற்றாக்குறை எப்பவுமே இருந்தது கிடையாது. ஏன்னா சுற்றிலும் நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகம். இப்போ ஆழ்துளை கிணறு எங்கே போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது யாரை வச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் தேட ஆரம்பித்தேன். ரொம்ப பிரபலமாக இருக்கிற அம்மன் போர்வெல் தான் எனக்கு தெரிஞ்சது. அது நிறைய இடத்துல கிளைகள் செயல்பட்டுட்டு இருந்தது. ஸோ எங்கள் பகுதிக்கு பக்கத்தில் கூடுவாஞ்சேரியில் அவங்களுடைய கிளை இருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். நான் பேசும்போது என்ன ஒரு சதுர அடிக்கு ரேட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்கக்கிட்ட ஒரு சதுர அடிக்கு என்ன வாங்குறீங்கன்னு கேட்டு முடிவு பண்ணி நாள் குறித்து அவங்களும் போர் போட ஆரம்பித்தாங்க. முதல் 100 அடிக்கு 110 ரூபான்னும், அதுக்கப்புறம் எத்தனை அடி போட்டாலும் 100 ரூபாய் அப்படின்னும் பேசி முடிவு பண்ணியிருந்தோம்.
இது மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட்டு எனக்கு அப்போதைக்கு சரியாக தோணுச்சு. ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது மொத்தமாக வந்து ஒரு 21,000 ரூபாய் வந்தது. சரி, அப்படி இப்படி செலவு போனால் கூட ஒரு 25,000 ரூபாயில் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் கணக்கு போட்டேன். ஆனால் செலவு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆச்சு. எப்படின்னா, இந்த போர் போடுறதுக்கு மட்டுமே 21,000 ரூபாய். அது இல்லாமல் கேசிங் பைப்புன்னு ஒரு 10 அடி இறக்குனாங்க, அதுக்கு வந்து 5,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் 40 அடிக்கு அந்த பிவிசி பைப் இறக்குனாங்க, அதனோட விலை இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு செலவாச்சு. போர்வெல் போடும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அதை போடுறது 4.5 இன்ச்சு போராக போடுறதா இல்லை 6 இன்ச்சு போடுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம்தான் அது. வீட்டுக்கு 4.5 இன்ச்சே போதும் அப்படின்னு சில பேரும், 6 இன்ச்சு போட்டுட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும், நாளைக்கு பத்தலைன்னா திரும்ப கூட நம்ம வந்து ஆழம் போடுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லி குழப்பினாங்க. 4.5 இன்ச்சு போர்வெல் போட்டால் கொஞ்சம் கட்டணம் வந்து குறையும். ஆனால் பிற்காலத்தில் நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான ஆழத்தில் நம்ம போர் போடணும் அப்படின்னா இந்த 4.5 இன்ச்சு போரில் பண்ண முடியாதுங்கிறதுனால 6 இன்ச்சே போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். நான் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, எங்கள் ஏரியாவில் 40-50 அடியிலேயே தண்ணி வந்துடும். அது ஒரு காரணம். அதனால் ரொம்ப கோடை காலத்தில், ரொம்ப வறட்சி காலத்தில் மட்டும்தான் நம்ம அந்த 200 அடி வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது வரைக்கும் நமக்கு இந்த 200 அடியே போதும் அப்படிங்கிற முடிவு தான் காரணம். அப்புறம் என்ன, போர்வெல் ஓட ஆரம்பிச்சது. இந்த வீடியோலாம் போர்வெல் போடும்போது எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். 2018 ஆகஸ்டில் தான் இந்த போர்வெல்லை நாங்கள் போட்டது. 20 அடியிலேயே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. மற்ற இடத்துல பார்த்த மாதிரி வெளியே தண்ணியெலாம் பீச்சு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஈரம் கசிந்த மண் தான் வந்தது. அதுக்கப்புறம் சேரும் சகதியமாக மண் வர ஆரம்பிச்சிது. ஆனால் போர் போடுறவர் என்ன சொன்னாருன்னா, தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு தான் எங்களுக்கு சொன்னார். அதுவே கொஞ்சம் ஒரு திருப்தியான விஷயமாக தான் இருந்தது. ஆனால் வெளியே வர மண் எல்லாம் பார்த்தோம்னா வெறுமனே கருங்கல் பவுடராக தான் வெளியே வந்தது. கோடைக்காலம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுனால மழையெல்லாம் எதுவும் பெய்யலை. அதனால் கொஞ்சம் நிலத்தடி நீர் வந்து ஆழத்தில் தான் இருந்தது. அப்படியும் கூட எங்களுக்கு 20 அடியில் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு. மேலும் எவ்வளோ நாள் போடணும் அவர் கேட்டப்போ, இல்லை நீங்கள் 200 அடி போட்டுருங்கன்னு அவர்கிட்ட சொன்னோம். 200 அடி வரைக்குமே கூட அந்த மண்ணோட கலர் வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் வந்தது. காலையில் ஒரு 8:30 மணி அளவில் அவங்க வந்து வேலையை ஆரம்பித்தாங்க. ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு அடுத்தது மோட்டார், என்ன மோட்டார் பொறுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதையும் நான் இணையத்தில் தான் தேட ஆரம்பித்தேன். தேடும்போது பக்கத்துலேயே தாம்பரத்தில் முடிச்சூர் ரோட்டில் சுபம் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் எனக்கு தேவையான இந்த மோட்டார் எல்லாமே கிடைக்குதுன்னு பார்த்தேன். நான் என்ன மோட்டார் தேர்வு செஞ்சேன் அப்படின்னா, டெக்ஸ்மோ சப்மர்சிபிள் மோட்டார் போடணும்னு முடிவு பண்ணேன். நான் இந்த சப்மர்சிபிள் பம்ப் வந்து ரொம்ப ஆழத்தில் தண்ணி இருந்தால் கூட ரொம்ப அதிவேகமாக குறைந்த மின் செலவில் தண்ணீர் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பம்புன்னு நான் படித்தேன். நான் அதுக்கு அடுத்தது எத்தனை ஹெச்பி மோட்டார் பொறுத்துறதுன்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தப்போ, போர்வெலுடைய மொத்த ஆழம், போர்வெல் போடும்போது எந்த ஆழத்தில் நல்ல தண்ணி கிடச்சிது, எத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் மட்டம் உள்ளது, நம்ம இருக்கிற அந்த 4 பேருக்கு ஒரு நாள் தண்ணீர் தேவை எவ்வளோ, நம்ம எத்தனை மாடி வீடு இருக்குது அந்த தண்ணி மேலே ஏற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன மின்சாரம் வந்து சிங்கிள் ஃபேஸாக இல்லை 3 ஃபேஸாக எதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த மோட்டார் வந்து நம்ம தேர்வு செய்யணும். நான் 1 HP மோட்டார் தான் நான் முடிவு பண்ணேன். நான் என்ன நிறுவனத்தை நாங்கள் தேர்வு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்மோ. இந்த கம்பெனி தான் பொதுவாக எல்லா இடத்துல தேடி பார்த்தப்போ சிறந்த மோட்டார், பிரச்சனைகளே இல்லாமல் நீண்ட நாள் உழைக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மோட்டார் விலை மட்டும் பார்த்தோம்னா 16,560 ரூபா அந்த பேக்கிங்கில் போட்டிருந்தது. ஆனால் அவங்க எங்களுக்கு கொடுத்தது வந்து 13,600 ரூபா. இதன் கூடவே அந்த பைப் ஃபிட்டிங்க்கு தேவையான சாதனங்கள், அந்த கயிறு எல்லாமே சேர்த்து மொத்தம் 31,000 ரூபா வந்தது. இது வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து. இது இல்லாமல் அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான வண்டி சத்தம், கூடுதலாக அதை வந்து பொறுத்துட்டு போகிறவங்களுக்கான லேபர் சார்ஜ், இது ரெண்டும் அடிஷ்னலாக செலவாச்சு எங்களுக்கு. ஆக மொத்த செலவு 33,500 ரூபா. 2018 வாங்கின ரேட்டு இது.
இப்போது என்ன விலை அப்படிங்கிறது தெரியல, ஒரு விலை கூடி இருக்கலாம். இன்னைய வரைக்கும் அந்த மோட்டார் எந்த வித பிரச்சனையும் நாங்கள் சந்திக்கலை, நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.